ஹே கைஸ், நீங்கள் ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸில் ட்ரேட் பண்ணுற பர்சனாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து SGX நிஃப்டியை பற்றி கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். இந்த SGX நிஃப்டியை வந்து நம்மளோட மார்க்கெட், அதாவது இந்தியன் மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறப்போ அது வந்து கேப் அப்பில் ஓப்பன் ஆகுதா இல்லை கேப் டவுனில் ஓப்பன் ஆகுதா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக நம்ம வந்து மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி நீங்கள் ஒரு நேக்கட் ஆப்ஷன் செல்லராகவோ இல்லை ஒரு பையராகவோ இருக்கீங்க அப்படின்னா உங்களோட பொசிஷன் வந்து இப்போ கால் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கீங்க, புட் ஆப்ஷனை பை பண்ணியிருக்கீங்கன்னா மார்க்கெட் வந்து எப்படி மறுநாள் வந்து ஓப்பன் ஆகும், என்ன ஆக போகுது அப்படின்றதுக்காக ஓவர் நைட் வந்து நம்ம SGX நிஃப்டியை பார்த்துக்கிட்டே இருப்போம். இந்த SGX நிஃப்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா, இது வந்து சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து முழுக்க நம்மளோட நிஃப்டியை ஃபாலோ பண்ணியே வந்து இது ட்ரேட் ஆகுது. நிஃப்டியோட மூவ்மெண்ட்டு இதோட மூவ்மெண்ட்டும் வந்து சேமாக இருக்கும். அதாவது இது வந்து இந்த SGX நிஃப்டி வந்து நிஃப்டியோட ஒரு டெரிவேட்டிவ்னு நம்ம சொல்லலாம். இந்த SGX நிஃப்டியை நம்மளால் இனிமேல் பார்க்க முடியாது. ஏன்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து டோட்டலாக இதோட நேம் அப்புறம் இதோட எக்ஸ்சேஞ்ச் எல்லாத்தையுமே வந்து சேஞ்ச் பண்ண போகிறாங்க. இந்த SGX நிஃப்டி வந்து இனிமேல் கிஃப்ட் நிஃப்டி அப்படின்ற பேரில் வந்து இனிமேல் ட்ரேட் ஆகும். இது வந்து சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்சில் இருந்து நம்ம இந்தியாவில் உள்ள NSEயோட எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து இதை வந்து ஷிஃப்ட் பண்ணுறாங்க டோட்டலாக. இப்போ இந்த வீடியோவில் இவ்வளோ நாள் இருந்த இந்த SGX நிஃப்டியை பற்றியும் இனி இது மாறப்போகிற இந்த கிஃப்ட் நிஃப்டியை பற்றியும் டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த SGX நிஃப்டியோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை நம்ம எதில் பார்க்கலாம்னா மணி கண்ட்ரோல் ஆப், அப்புறம் வெப்சைட், அப்புறம் investing.com இந்த மாதிரி வெப்சைட்லாம் நம்மளால் பார்க்க முடியும். அதோட ப்ரைஸ் மூவ்மெண்ட் வந்து ரியலாக வந்து எவ்வளோ மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத நம்மளால் டேரெக்டாக அந்த வெப்சைட்டில் நம்மளால் பார்க்க முடியும். இந்த SGX நிஃப்டி இதுக்கு வந்து மீனிங் என்னென்னா சிங்கப்பூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், அதுதான் வந்து இந்த SGX அதுக்குள்ள மீனிங். அதாவது சிங்கப்பூர் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் நம்மளோட நிஃப்டியை வச்சு அங்கே வந்து ஒரு டெரிவேட்டிவ் வந்து ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த SGX நிஃப்டி வந்து எதுக்காக கிரியேட் பண்ணாங்கன்னா, நம்மளோட இந்தியன் கவர்மெண்ட்டோட ரூல்ஸ் படி நம்ம இந்தியன் ரெசிடெண்ட்டாக இருக்க எல்லாருமே வந்து டெரிவேட்டிவ்ஸ்னு ட்ரேட் பண்ணால் அது வந்து NSE எக்ஸ்சேஞ்சில் உள்ள டெரிவேட்டிவ்ஸ் மட்டும்தான் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். நம்மளால் ஃபாரினில் உள்ள டெரிவேட்டிவ்ஸில் வந்து நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. அதே மாதிரி சேம் டைம் பார்த்தோன்னா, இப்போ ஃபாரினில் இருக்கவங்க அப்படி இல்லைனா வந்து நான் ரெசிடென்ட்ஸ், அதாவது இந்தியாவில் உள்ள நான் ரெசிடென்ட்ஸ், அதாவது NRIன்னு சொல்கிறோம்ல, அவங்களாம் வந்து நம்மளோட NSE எக்ஸ்சேஞ்சில் அவங்களால ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ அவங்களாம் வந்து நம்ம நிஃப்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும், ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு வந்து இப்போ NRIயோ இல்லை ஃபாரினில் உள்ள ஒரு இன்வெஸ்டராக நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக கிரியேட் பண்ணது தான் வந்து இந்த SGX நிஃப்டி. இதை வந்து நம்ம NSE எக்ஸ்சேஞ்சும் சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்சும் சேர்ந்து வந்து கொலாபரேட் பண்ணி இந்த SGX நிஃப்டியை வந்து இவ்வளோ நாள் ரன் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த SGX நிஃப்டி அப்படியே நம்மளோட நிஃப்டி இண்டெக்ஸ் வந்து அப்படியே அதை வந்து ரெப்ரசென்ட் பண்ணோம். பட் இதில் உள்ள நம்மளுக்கும் அதுக்கும் உள்ள ஒரு டிஃப்ரென்ஸ் என்னென்னு பார்த்தோம்னா, இப்போ நம்மளோட மார்க்கெட் ஹவர்ஸ் வந்து 6 ஹவர்ஸ் தான். இது அதோட மார்க்கெட் ஹவர்ஸ்ன்னு பார்த்தோம்னா இவ்வளோ நாள் வந்து SGX நிஃப்டி 16 ஹவர்ஸ் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. அதே மாதிரி இதில் ஃபாரினர்ஸ் அண்ட் NRI தான் இன்வெஸ்ட் பண்ணுறதுனால இதில் உள்ள ட்ரேட் எல்லாமே வந்து US டாலரில் தான் இவ்வளோ நாள் நடந்துட்டு இருந்தது. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த SGX நிஃப்டியில் ட்ரேட் ஆகிற கான்ட்ராக்ட்ஸோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ எவ்வளோன்னு பார்த்தோம்னா இப்போதைக்கு $7 பில்லியன் வந்து இருக்குது. இதே இது நம்மளோட NSE எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிற நிஃப்டியோட கான்ட்ராக்ட்ஸில் உள்ள ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட வேல்யூ வந்து பார்த்தோம்னா 1.5 to 2 பில்லியன் அவ்வளோதான் இருக்குது. ஸோ 2 பில்லியன் எங்கே இருக்குது, 7 பில்லியன் எவ்வளோ இருக்குது. இந்த ஒரு டிஃப்ரென்ஸும் வந்து நிறையா இருக்குது. அதாவது அங்கே வந்து நிறைய வால்யூம், நிறையா ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட வந்து அங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்தியன் கவர்மெண்ட் வந்து என்ன பிளான் பண்ணாங்கன்னா, இந்த சிங்கப்பூர் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகிற இந்த SGX நிஃப்டி வந்து நம்மளோட எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து கொண்டு வரணும் அப்படின்னு பிளான் பண்ணாங்க. இப்போ இதை வந்து நம்மளோட எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து டேரெக்டாக, அதாவது NSE எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து டேரெக்டாக கொண்டு வரல. இது வந்து NSEக்கு கீழே NSEயோட சப்சிடரி எக்ஸ்சேஞ்சாக இருக்கிற NSE இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச், இதுக்கு வந்து இந்த SGX நிஃப்டியை வந்து அப்படியே ஸ்விட்ச் பண்ண போகிறாங்க. இந்த NSE இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் வந்து குஜராத் இன்டர்நேஷனல் ஃபினான்சியல் டெக் சிட்டி அப்படின்ற ஒரு இடத்துல வந்து இந்த NSE இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்ச் வந்து இருக்குது. ஸோ அதனால வந்து இதோட ஷார்ட் ஃபார்மாக இருக்கிற கிஃப்ட் அப்படின்ற நேமில் வந்து இந்த கிஃப்ட் நிஃப்டி அப்படின்னு வந்து இனிமேல் ட்ரேட் ஆகிற மாதிரி இதை வந்து ஸ்விட்ச் பண்ண போகிறாங்க. இது வந்து ஜூலை 3 அன்னைக்கு மார்னிங் 6:30 AM வந்து இது ட்ரேட் ஆகிறப்போ வந்து இனிமேல் கிஃப்ட் நிஃப்டி அப்படின்னு தான் வந்து இது வந்து ட்ரேட் ஆகும். அதாவது டோட்டலாக வந்து SGX நிஃப்டியில் வந்து இந்த கிஃப்ட் நிஃப்டிக்கு வந்து மொத்தமாக வந்து ஸ்விட்ச் பண்ணிடுவாங்க. இந்த ப்ராசஸ் வந்து ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது வந்து இப்போ நடந்துட்டு இருக்குது. அதாவது அங்கே உள்ள ஆல்ரெடி உள்ள ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டு, அங்கே உள்ள கான்ட்ராக்ட், அதில் ட்ரேட் வச்சுருக்கவங்களோட கான்ட்ராக்ட் எல்லாத்தையுமே வந்து அப்படியே இந்த கிஃப்ட் நிஃப்டிக்கு வந்து ஸ்விட்ச் பண்ணுறாங்க. முன்னாடியே பார்த்த மாதிரி நம்மளோட இப்போ NSEயில் உள்ள நிஃப்டியோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டோட இது வந்து டபுள் மடங்கு இருக்கிறதுனால நம்மளோட இந்த எக்ஸ்சேஞ்சுக்கு NSE இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து இதனால் வந்து ஒரு நல்ல ஒரு ரெவன்யூ வரும் அப்படின்றதுக்காக வந்து இதை மெயினாக பண்ணியிருக்காங்க. இனிமேல் ட்ரேட் ஆக போகிற இந்த கிஃப்ட் நிஃப்டியோட ட்ரேடிங் ஹவர்ஸ்ன்னு வந்து பார்த்தோன்னா இது வந்து 21 ஹவர்ஸ் ட்ரேட் ஆகிற மாதிரி பண்ணியிருக்காங்க. அதாவது இதோட ட்ரேடிங் ஹவர்ஸ் டீடைல்ஸ்னு பார்த்தோன்னா மார்னிங் 6:30 AM ஓப்பன் ஆகி ஆஃப்டர்நூன் வந்து 3:40 PMக்கு வந்து இது வந்து க்ளோஸ் ஆகும். அதாவது நம்ம மார்க்கெட் வந்து 3:30 PMக்கு வந்து க்ளோஸ் ஆகும். இது வந்து 3:40 PMக்கு க்ளோஸ் ஆகும். அதுக்கப்புறமா வந்து 4:45 PMக்கு ஓப்பன் ஆகி நைட்டு மிட் நைட், அதாவது 2:30 AMக்கு வந்து இந்த கிஃப்ட் நிஃப்டி வந்து ட்ரேடு வந்து க்ளோஸ் ஆகும். அது மட்டும் இல்லாமல் இந்த NSE இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்சில் வந்து எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 3 இண்டெக்ஸ் வந்து இப்போ ஆட் பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி இவ்வளோ நேரம் கிஃப்ட் நிஃப்டியை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். அது மட்டும் இல்லாமல் பேங்க் நிஃப்டி, அப்புறம் IT நிஃப்டி, அப்புறம் ஃபின் நிஃப்டி, இந்த இண்டெக்ஸையும் வந்து இதில் வந்து ஆட் பண்ண போகிறாங்க. யூஸ்வலாக இந்த SGX நிஃப்டியை வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இது வந்து ஆக்சுவலி நம்மளோட நிஃப்டியை வந்து நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிற டைமில் இதை ஃபாலோ பண்ணி அப்படியே ட்ரேட் ஆகிட்டு இருக்கும்.
அதுக்கப்புறமா நம்ம மார்க்கெட் க்ளோஸ் ஆனதுக்கப்புறம் குளோபல் மார்க்கெட்டோட சென்டிமெண்ட் வந்து எப்படி இருக்குது அதை பொறுத்து வந்து இது வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இதை வந்து நம்ம முழுசாக வந்து எப்பயுமே இந்த SGX நிஃப்டியை, அதாவது இனி வரப்போகிற கிஃப்ட் நிஃப்டியை பார்த்து மார்க்கெட் வந்து இப்படி தான் இருக்குமா அப்படின்றத நம்மளால் எப்பயுமே கெஸ் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் பார்த்துருந்தாலே தெரிஞ்சிருக்கும் SGX நிஃப்டி வந்து இப்போ நைட்டு பார்க்குறோன்னா அது வந்து ஒரு வேல்யூவில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அதாவது குளோபல் சென்டிமெண்ட்டை கணக்கு வச்சு அது வந்து ஒரு இது ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். பட் மார்னிங் வந்து நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிற டைமில் SGX நிஃப்டியை பார்த்தோன்னா ஆல்மோஸ்ட் நம்ம மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட வந்து இதுவும் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது மூலமாக இவ்வளோ நாள் SGX நிஃப்டி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். இனிமேல் வந்து கிஃப்ட் நிஃப்டி அப்படின்ற பேரில் நம்மளோட NSE எக்ஸ்சேஞ்சிலே ட்ரேட் ஆகிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து நம்ம வாட்ச் பண்ணி நம்ம மார்க்கெட் வந்து இப்போ கேப் அப் ஆகுதா, கேப் டவுன் ஆகுதா அப்படின்ற நம்மளோட மார்க்கெட் சென்டிமெண்ட்டை வந்து நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். ஓகே கைஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தாங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி கண்டென்ட் தொடர்ந்து வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.